ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே தொடர்ந்து இன்னொரு கிறிஸ்துமஸ் செய்தி எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். ஏராளமான கிறிஸ்துமஸ் செய்திகளை இந்த நாட்களிலே இந்த ஊடகத்திலே பதிவேற்றம் பண்ணியிருக்கிறோம். இது ஊழியர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பயன்படும் என்று நான் நம்புகிறேன். இந்த நாளின் செய்தி யாக்கோபின் நட்சத்திரம். இன்னாகமத்தின் புஸ்தகம் 24 அதிகாரம் 17 இன்னாகமம் 24:17. இது அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. இது ஒரு தீர்க்கதரிசியின் வார்த்தை. இன்னாகமம் 24:17. அங்கே அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன். சமீபமாய் அல்ல, ஒரு நட்சத்திரம் யாக்கோபில் இருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிருந்து எழும்பும். அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரை எல்லாரும் நிர்மூலமாக்கும். இந்த வார்த்தையை நீங்கள் பலமுறை படித்திருக்கலாம். ஒரு நட்சத்திரம் யாக்கோபில் இருந்து உதிக்கும். அன்பானவர்களே, நாளின் செய்தி என்னவென்றால், நீங்களும் நானும் இந்த நட்சத்திரத்தை பின்பற்றி போய் சேர வேண்டிய இடத்திற்கு சேர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இது இன்னாகமத்தின் காலத்தில் எழுதப்பட்ட ஒரு வார்த்தை. யோசித்து பாருங்கள், கிறிஸ்து பிறப்பதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு தீர்க்கனுடைய வார்த்தை இது. அதாவது ஒரு நட்சத்திரம் யாக்கோபில் இருந்து உதிக்கும். அடுத்த குறிப்பு, ஒரு செங்கோல் எழும்பும் இஸ்ரவேலில் இருந்து. மூன்றாவது, அவனுடைய பணி என்னவென்றால், அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரும் நிர்மூலமாக்கும். இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நட்சத்திரம். அதை குறித்த ஒரு 3 குறிப்புகளை கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். இந்த நட்சத்திரம் உங்களுக்கு எனக்கும் முன்குறிக்கப்பட்ட ஒன்று. அன்பானவர்களே, இன்றைக்கு நம்ம எல்லாரும் ஜிபிஎஸ் பயன்படுத்துகிறோம், கூகுள் மேப்பை பயன்படுத்துகிறோம். அந்நாளில கூகுள் மேப் இல்ல, ஜிபிஎஸ் இல்ல. அவர் வேதம் சொல்லுகிறது, அந்த நட்சத்திரம் உங்களுக்கு வழிகாட்டும். அதைத்தான் மத்தேயுவில் வாசிக்கிறோம். அது அவர்களுக்கு முன் சென்றது, பிள்ளை இருக்கிற இடம் வரைக்கும் அவரை நடத்தி சென்றது. யோசித்து பாருங்கள், ஒரு ஜிபிஎஸ் இல்லாத காலத்திலே, இந்த கூகுள் மேப் இல்லாத காலத்திலே தேவன் உடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த நட்சத்திரம் உதிப்பது மட்டுமல்ல, it will lead you in the right way, in the right place. உங்களை சரியான பாதையில், சரியான திசையில், சரியான இடத்தில் கொண்டு போகும். இன்றைக்கு மார்க்கம் தப்பி அலைகிற மக்கள் ஏராளம். வழி தெரியாமல் எங்கே போவது, எங்கே செல்வது, யாரிடம் செல்வோம் இறைவா. அதனால இன்றைக்கு புதிய புதிய மார்க்கங்கள், புதிய புதிய தத்துவங்கள், புதிய புதிய ஆங்காங்கே சொல்லப்படுகிற அநேக இன்றைக்கு பல காரியங்கள், புதிய புதிய சாமியார்கள் இளமதை காட்டு சொன்னால் ஜனங்களுக்குள்ளே, அதாவது ஒரு தேடுதல் இருக்கிறது. அந்த தேடுதலை பலர் பலருமாய் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ஆனால் அந்த நட்சத்திரம் சரியாய் செல்லுமா? நேற்று வரை குற்ற காரியங்களில் ஈடுபட்டவர்கள் இன்றைக்கு அவர்கள் சாமியாரா எண்ணப்படுகிறார்கள், தெய்வீகமா எண்ணப்படுகிறார்கள். அவங்க பல குற்றங்கள் இருக்கிறது. குற்ற பின்னணி உள்ளவர்கள் இருந்து தெய்வீகத்துக்குள்ளே வருகிறார்கள். அதை குறித்த வாதம் நமக்கு தேவையில்லை. ஆனால் வேதம் சொல்கிறது, இந்த நட்சத்திரம் உனக்கு வழிகாட்டும். வழிகாட்டுவது மட்டுமல்ல அன்பானவர்களே, அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு வழிகாட்டும், பகைவனை நொறுக்கி, அது மட்டுமல்ல, ஆண்டவருக்கு விரோதமாய் சத்துருக்க எல்லாரும் நிர்மூலமாக்கும். இன்றைக்கு அநேகருக்கு அந்த உண்மை புரியவில்லை. இன்றைக்கு எதிர்ப்பாளர்கள் ஏராளம், ஏளனம் பேசுவோர் ஏராளம், அதாவது நிந்திப்போர் ஏராளம். ஆண்டவரையும் அவனுடைய வார்த்தையும் திருச்சபையும் ஊழியர்களையும் நிந்திக்கிற மக்கள் ஏராளம். ஆனால் வார்த்தை சொல்லுகிறது, அன்பானவர்களே, மோவாபின் எல்லைகளை அடுத்து சேத் புத்திரரை அது நொறுக்குமா, அடுத்து நிர்மூலமாக்குமா. யாரை? அந்த நட்சத்திரத்தை பின்பற்றாதவர்கள், ஆண்டவரை பின்பற்ற ஜனங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. பயமுறுத்துறீங்க, ஏமாத்துறீங்க. இல்லை, இது சத்தியம். இந்த வேதம் பொய் சொல்லுகிற வேதம் அல்ல. அந்த வார்த்தை சொல்லுகிறது, எல்லைகளை நொறுக்குமா, அடுத்து
எல்லாரையும் நிர்மூலமாக்குமா. என கேட்டுக்கொண்டிருக்க அன்புடைய பிள்ளைகளே, பாருங்கள், நீங்கள் நானும் பாதுகாக்கப்பட்டவர்கள். யார் ஒருவன் அவன் நட்சத்திரத்தை பின்பற்றுகிறானோ, தேவனை பின்பற்றுகிறார்களோ, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ, அவருடைய வாழ்க்கை பாதுகாக்கப்படும். அந்த தேவனோடு இல்லாருடைய வாழ்க்கை வேதம் சொல்கிறது, அவருடைய எல்லைகள் நொறுக்கப்படுவது மட்டுமல்ல, அவர்கள் எல்லாரையும் அவர் நிர்மூலமாக்குவாராம். ஒரு 3 காரியங்களை உங்களுடன் நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, அன்பானவர்களே, அந்த நட்சத்திரம் it illuminates your ways. உன் பாதைகளை பிரகாசிக்க பண்ணும். இன்றைக்கு கோடிக்கணக்கான மக்கள் இருளிலே வாழ்கிறார்கள். இருளில் வாழும் அந்த பேரொளியை கண்டு ரட்சிப்பை அடைய வேண்டும். இந்த இருளில் வாழ்கிற மக்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். தான் இருள் இருக்கிறோம் என்பதை உணராமல் வாழ்கிறார்கள். சொன்னாலும் புரிவதில்லை. ஏளனங்கள், பரியாசங்கள், நிந்தைகள், பட்டிமன்றங்கள், வாக்குவாதங்கள் இல்லை என்பவர்களே. திரும்ப சொல்கிறேன், the star will illuminate your life path. இந்த நட்சத்திரம் உன்னை வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வரும், வழிகாட்டும். நீ போய் சேர வேண்டிய இடத்துல அது சேரும். ஒரு 3 குறிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன். இது முன்குறிக்கப்பட்ட நட்சத்திரம். திரும்ப சொல்கிறேன், the star is foretold. ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டு விட்டது. அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன். 24:15, 24:15, 24:16. தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு. அப்படியானால் இந்த வார்த்தை, இந்த நட்சத்திரம் ஏற்கனவே முன்குறிக்கப்பட்ட ஒன்று. திரைப்படத்திலும் ஆன்மீக உலகத்திலும் புது புது நட்சத்திரம் வராங்க, நியூ ஸ்டார்ஸ். ஆனால் இந்த நட்சத்திரம் ஏற்கனவே முன்குறிக்கப்பட்ட ஒன்று. ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள், அதாவது it is a foretold. இது முன்னறிவிக்கப்பட்டது, முன்குறிக்கப்பட்டது. அதைத்தான் வேதம் சொல்கிறது, தேவன் அருளும் வார்த்தைகள். அது மட்டுமல்ல, அந்த வார்த்தைகளை சொல்லுகிற ஒரு மனிதன் சொல்லுகிறான், அவன் பின்மாறி போனவன் தான். அவனே சொல்லுகிறான், நான் அவரை கண்டேன், சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டேன். தாழ விழும்போது அவன் சொல்லுகிறான், கண் திறக்கப்பட்டவன். அப்படியானால் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையில இன்னும் திறக்கப்படாத கண்கள் ஏராளம் இருக்கிறது. திருச்சபைக்கு போகிறார்கள், கிறிஸ்துவ பெயர் வேதம் இருக்கிறது, அவர் கண்கள் திறக்கப்படவில்லை. எம்மாவு சிஷ்யர்களை போல இயேசுவோடு தான் நடக்கிறார்கள், ஆனால் கண்கள் திறக்கப்படவில்லை. வேதத்தின் சத்தியங்கள், ஆழங்கள், மகத்துவங்கள் இதுமே their eyes are never open. அதனால இந்த மேன்மை புரியல. திருச்சபைக்கு போறாங்க நிறைய பேர், they are only as spectators. பார்வையாளராய் ஏதோ போக வேண்டும், வர வேண்டும், ஒரு வேலையும் செய்ய கிடையாது. அப்படி இப்படி இல்லை என்பார்களே. என்றைக்கு அந்த நட்சத்திரத்தோடு கூட உங்கள் வாழ்க்கை இணைகிறதோ அன்றைக்கு வேதம் சொல்கிறது, அவர் உன்னதமானுடைய அந்த அறிவை அறிந்து கொள்ளுவீர்கள். இந்த நட்சத்திரம் பாதை காட்டுவது மட்டுமல்ல, அறிவை உணர்த்தும் நட்சத்திரம். பாதை காடு நட்சத்திரம், உன்னை பிரகாசிப்பிக்கிற நட்சத்திரம், உனக்கு அறிவை கொடுக்கிற நட்சத்திரம். நிறைய பேருக்கு உலக பிரகாரம் அறிவு இருக்கிறது. பணம் சம்பாதிக்கணும், எப்படி ஏமாத்தணும், எப்படி யாரை எப்படி கவுக்கணும், எல்லாமே தெரியுது. அடுத்துல ஏமாற்றி வஞ்சித்து நயவசனிப்பு அதிகமாக எல்லாருக்கும், இந்த அரசியல்வாதிகளும் எல்லாருமே ஆன்மீகவாதிகள் கூட இன்றைக்கு வஞ்சிக்கிற உலகத்துல வாழ்கிறோம். ஆனால் தேவன் சொல்கிறார், இந்த நட்சத்திரம் அன்பார்களே உனக்கு அறிவை தரும். ஒரு ஆமென் சொல்வீங்களா? If you follow the star, இந்த நட்சத்திரத்தை இந்த ஆண்டவரை பின்பற்றினால், முதலாவது உன் வாழ்க்கை பிரகாசம், இரண்டாவது அல்ல சொல்லப்பட்டிருக்கிறது அறிவை அறிந்து கொள்ளுவாய். அந்த வார்த்தை திரையில் பாருங்கள், அறிவை அறிந்து கொள்ளுவார். அப்படினால் he will teach you, he will guide you, he will lead you. உன்னை போதிப்பார், உன்னை நடத்துவார், உனக்கு வழிகாட்டுவார். இந்த நட்சத்திரம் வழிகாடு நட்சத்திரம் மட்டுமல்ல, பிரகாசிப்பிக்க நட்சத்திரம் மட்டுமல்ல, உனக்கு அறிவை ஊட்டும் நட்சத்திரம். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, இந்த நட்சத்திரம் வாழ்க்கையில வரும்போது தாழ்மை வந்துடும். When you follow the star, தாழ விழுந்தான். இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள அந்த பெருமை இன்னும் இருக்குது. ஜாதி பெருமை, இனப்பெருமை,
படிப்பு பெருமை, நிறப்பெருமை, பணப்பெருமை, இதோ அழிக்கணும் சொல்வது போல the pride of race, pride of grace, pride of face, எல்லாருக்குள்ளேயும் அந்த அந்த பெருமை நாவி இருக்கிறது. அழகு, அந்தஸ்து, படிப்பு, ஒரு பெருமை நாவி. என்னைக்கு அந்த நட்சத்திரத்தோடு கூட உங்களை பிணைந்து கொள்ளுகிறீர்களோ, when you involve with a star, அந்த நட்சத்திரம் வாழ்க்கைகளை பங்காய் மாறும் போது அந்த வார்த்தை சொல்லுகிறது, அன்பானவர்களே, வாழ்க்கையில ஒரு பணிவு வரும், ஒரு குணிவு வரும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த பணிவே இல்லை. ஆழ்ந்து வரும்போது கூட இந்த மாறை உயர்த்தி கொண்டு வருகிறது. அது எந்த அளவுக்கு ஏற்புடையது? தலை குனிந்து வருகிற மக்கள் மிக குறைவுதான். காலம் தாழ்த்தி வருகிறாங்க. அப்போ கூட அந்த அவங்களுக்கு அந்த உணர்வே இல்லை. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, காலம் முழுவதும் காலம் தாழ்த்தி வருவது அந்த உணர்வு இல்லாத ஜனங்கள். காரணம் என்னவென்றால் அந்த நட்சத்திரத்தோடு ஒரு இணைப்பு இல்லை. நட்சத்திரத்தோடு தான் இணைத்துக் கொள்ளவில்லை. நட்சத்திரத்தை இணைத்துக் கொள்ளும் போது அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில தரிசனங்கள் வரும். தரிசனத்தை கண்டு விலக விஷன் தரிசனம் சொல்லும் போது உங்களை குறித்த தரிசனம், ஒரு வாழ்க்கை குறித்த தரிசனம், ஒரு வாழ்க்கையின் பயணத்தை குறித்த தரிசனம், லைஃப் ஜேர்னி, உன் வாழ்வு எங்கே எங்கே ஆரம்பிக்கிறது, எங்கே முடிக்கிறது. நிறைய பேருக்கு அதை பற்றி கவலையே இல்லை. They doesn't care about the journey. நல்லா இருக்கிற, வசதியா இருக்கிற, நல்ல லக்ஸூரியஸ் லைஃப் வாழ்கிற, நல்ல ஆடம்பரமான வாழ்க்கை, but they don't know where the life will end. வாழ்க்கையின் அந்த பிரயாணங்கள் எப்படி முடிக்கும் என்று தெரியவில்லை. ஆனால் அந்த நட்சத்திரம் வாழ்க்கையில வரும்போது, அந்த நட்சத்திரத்தோடு உங்கள் வாழ்க்கை இணையும் போது வேதம் சொல்லுகிறது, you will see vision. சர்வ வல்லவரின் தரிசனத்தை நீ காண்பாய். தரிசனம் சொல்லும்போது அடுத்தவர்களை பற்றி அல்ல, உங்களை பற்றி. தரிசனம் என்ற வார்த்தையினுடைய பொருள் என்னவென்றால், என்னை நான் அறிந்து கொள்ளும் விதமாய் அறிந்து கொள்வது. To know who I am and what I am. இது தரிசனம் நான் நினைக்கிறாங்க ஒரு பச்சை குதிரை, வெள்ளை குதிரை, இல்லை. தரிசனம் என்ற வார்த்தைக்கு உங்களை நீங்களே அறிந்து கொள்வது. நிறைய பேருக்கு அந்த உணர்வு இல்லை. வருத்தமான ஒன்று. நான் யார், என் வாழ்க்கை எங்கே, வாட் இஸ் மை மெசேஜ் இன் மை லைஃப், என் வாழ்க்கையிலே நான் விட்டு போகிற செய்தி என்ன? பார்த்து கேட்க, வாட் கைண்ட் ஆஃப் மெசேஜ் that you can leave the society. இந்த சமுதாயத்துக்கு நீங்க விட்டு போகிற செய்தி என்ன? ஒரு குடும்பத்துக்கு விட்டு போகிற செய்தி என்ன? நிறைய பேர் சொல்றாங்க, எங்க அப்பா என் தகப்பா குடியாருன்னா சேர்த்தாரு, எங்க அப்பா கடன்காரனா சேர்த்தாரு. ஒரு சில பிள்ளைகள் மட்டுமே சொல்றாங்க, என் தகப்பனா தெய்வீகத்தோடு மரித்தார், எங்களுக்கு தெய்வீகத்தை கற்றுக் கொடுத்தார். What message you can leave to your family? எந்த செய்தி உங்க குடும்பத்தை விட்டு போறீங்க? What kind of message you can leave the society? இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். இது யாரோ ஒருத்தர் சொன்னதில்லை, இதுதான் நிஜம், இதுதான் நிதர்சனம். இன்னான் இன்னான் பிறந்தான், வளர்ந்தான், வாழ்ந்தான் என்று சொல்லப்படும். 87ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். சொல்லப்பட வேண்டும், பேசப்பட வேண்டும், நினைவு கொள்ளப்பட வேண்டும். இன்னைக்கு எத்தனையோ மனிதர்கள் பேசப்படுகிறோமே. நம்முடைய தேசத்துல வாழ்ந்த டாக்டர் டி.எஸ். தினகரன் அவர்கள், ஒரு ஜீவானந்தம் ஐயா அவர்கள், இன்னும் ஜி. சுந்தரமையா அவர்கள், அவர்களெல்லாம் இன்றைக்கு பேசப்படுகிறார்களே. சிஸ்டர் சாலல் நோருஜி அவர்கள், அவர்கள் எல்லாரும் இன்றைக்கு பேசப்படுறாங்க. அவருடைய பாடல் பேசப்படுகிறது. ஒரு வேதநாயகம் சாஸ்திரியார், அவர் பாடல் பேசப்படுகிறது. நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், when you involve in the star, அந்த நட்சத்திரத்தோடு கூட உன் வாழ்க்கை பின்னி பிணையும் போது, திரும்ப சொல்லுகிறேன், அதுல ஒரு வார்த்தை இருக்கிறது, you can be a preacher. நான் படிக்கிறேன், நீங்கள் வாக்கியங்களை பேசலாம். You can be a preacher. உங்கள் நாவு பேசும், உடைய வாழ்க்கை பேசும், உடைய ஜீவமே பேசும். வாக்கியத்தை எடுத்துரைக்க ஒரு மேன்மை பத்தின வரும். when you involve with the star, அந்த நட்சத்திரத்தோடு கூட நீங்கள் பின்னி பிணையும் போது, you can speak about God, you can speak with God. அவரை பற்றி பேச முடியும், அவரோடு பேச முடியும். இன்னைக்கு அவரோடு பேசுகிற மக்கள் மிக குறைவு. ஒரு 5 நிமிடங்கள் கூட இல்லை. ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன், ஜப வாழ்க்கை நேரம் எவ்வளவு?
உலகத்துல மணிக்கணக்கா தெரிவிக்கிறோம், பார்க்கிறோம். திரைப்படங்கள், இந்த ஊடகங்கள், இந்த Facebook, YouTube, மணிக்கணக்காய். How much time you spend with God? அதாவது அந்த வார்த்தை சொல்கிறது, அவர் அருளும் வார்த்தைகளை கேட்டு. 2 வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். முதல்ல நீ அவங்களோடு பேசலாம், 2வது அவர்களோடு பேசுவார். அந்த நட்சத்திரம் உன்னோடு கூட நீ இணைந்திருந்தால் வேதம் சொல்லுகிறது, அவர் அருளும் வார்த்தைகளை கேட்டு. இத்தனை பெரிய மேன்மை, அவர் அருளும் வார்த்தைகள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையே யூகங்கள் அறிவின் அடிப்படையில் தான் ஓடுறோம். அறிவு இருக்கிறது, திறமை இருக்கிறது, அனுபவங்கள் இருக்கிறது, என்னால் முடியும் அல்ல. அந்த வார்த்தை படிக்கிறேன், அவர் அருளும் வார்த்தைகள். இந்த காலையில் நான் ஜெபித்தேன், ஆண்டவரே நீ கொடுக்கிற வார்த்தையை மட்டும் ஜனங்களுக்கு சொல்ல உதவி செய்யும். நீ கொடுக்கிற வார்த்தை, நீ தந்த வார்த்தை ஜனங்களுக்கு கொடுத்தேன். நீ கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை, நீர் அருளும் வார்த்தை. யோசித்து பாருங்கள், அந்த நட்சத்திரத்தோடு உங்களுடைய இணைப்பு இருக்குமானால் God will speak to you and speak through you. இந்த நட்சத்திரத்தினுடைய மேன்மை என்ன? இது முன்குறிக்கப்பட்ட நட்சத்திரம், நம்பிக்கை தரும் நட்சத்திரம், வழிகாட்டும் நட்சத்திரம், அறிவை தரும் நட்சத்திரம், உன்னோடு பேசும் நட்சத்திரம். எனவே அன்பு பிள்ளைகளே, இன்னைக்கு அந்த நட்சத்திரத்தோடு உங்களுடைய யாக்கோபில் ஒரு நட்சத்திரம். நீங்க இந்த திரைப்பட உலகத்தில் நட்சத்திரம் ஸ்டார்ஸ், அரசியல சில ஸ்டார்ஸ் இருக்கிறாங்க, திரைப்படத்துல சில ஸ்டார்ஸ் இருக்காங்க, ஆனா பேர் மங்கி போயிடுறாங்க. ஆனா இந்த ஸ்டார் என்ன சொல்றாங்க, சுப்ரீம் ஸ்டார், சூப்பர் ஸ்டார் இல்லை, இவரை போல யாருமே இல்லை. அவரோடு நீ இணைந்து கொள்ளும் போது அறிவு, அவரோடு இணைந்து கொள்ளும் போது வெளிச்சம், அவரோடு இணைந்து கொள்ளும் போது பாதை காட்டுவார். இவர் கைட் யூ. அவரோடு இணைந்து கொள்ளும் போது ஒரு புதிய நம்பிக்கை, நம்பிக்கையற்ற மக்களுக்கு நம்பிக்கை தருகிறது இந்த நட்சத்திரம். 2வது நான் நம்புகிறேன், இது முன்குறிக்கப்பட்ட நட்சத்திரம் மட்டுமல்ல, வெளிப்படுத்தப்பட்ட நட்சத்திரம். இரண்டாவது அந்த நட்சத்திரம் இந்த பூமியிலே தரிசனமாக காணப்பட்டது. மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1-2 அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அன்பானவர்களே, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம். அவன் சொன்னான், நட்சத்திரம் உதிக்கும் என்று சொன்னான். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் கண்டோம். இத்தனை அருமையான சாட்சி. உதிக்கும் என்பது தீர்க்க தரிசனம், கண்டோம் என்பது நிஜம். இதனாலே நீங்க சொல்ல முடியுமா, நட்சத்திரத்தை நான் கண்டேன், நட்சத்திரத்தோடு என்னை இணைத்துக் கொண்டேன். இந்த நட்சத்திரம் வாழ்க்கையில 54 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த நட்சத்திரம் என் வாழ்க்கையில பிரவேசித்தது. இந்த நட்சத்திரத்தோடு என்னை இணைத்துக் கொண்டேன் 54 ஆண்டுகளுக்கு முன்பாக. அவன் சொன்னான், அவன் உதிக்கும். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, நாங்கள் கண்டோம். அந்த வார்த்தை திரும்ப படிக்கிறேன். அந்த வார்த்தை அவர் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த சாஸ்திரிகள் அவர் எருசலேமில் சொல்லுகிற வார்த்தை, நாங்கள் கண்டோம், பணிந்து கொள்ள வந்தோம். அடுத்த வார்த்தை 2:10, அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். It is revealed. Number 1, foretold. Number 2, அது வெளிப்படுத்தப்பட்ட நட்சத்திரம். நீங்கள் காணலாம், நீங்கள் நட்சத்திரத்தை காண முடியும். இன்னைக்கு ஒரு நட்சத்திரங்களோடு இருக்கிறார், நேற்றும் இன்றும் நாளையும் மாறாதவர். இது அதாவது ஃபேட நட்சத்திரம் அல்ல, மங்கி போன நட்சத்திரம் அல்ல, நாள்தோறும் பிரகாசிக்கும் நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் பிரகாசிக்கும், உன்னையால் பிரகாசிப்பிக்க பண்ணுவார். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. உன்னை பிரகாசிப்பிக்க பண்ணுகிறவர் கர்த்தர். அடிக்கடி எபேசியர் வாசிக்கிறோம், அவர் உன்னை பிரகாசிப்பிக்க பண்ணுவார். நம்முடைய திருமுகத்தை உன்னிலே பிரகாசிப்பிக்க பண்ணுவார். அன்றைக்கு தீர்க்க சொன்னா, நான் அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல. சாஸ்திரிகள் சொல்வார்கள், நாங்கள் கண்டோம். முன்குறிக்கப்பட்டது. 2வது பிரத்யட்சமாக்கப்பட்டது, வெளிப்படுத்தப்பட்டது. ஜனங்கள் காண முடியும், கண்டார்கள். அவர்கள் கண்ட நட்சத்திரத்தை நீங்களும் காண முடியும். உங்கள் வாழ்விலும் ஒரு மகிழ்ச்சி,
உங்கள் வாழ்விலும் ஒரு ஆனந்தம், உங்கள் வாழ்விலும் அன்பாளே ஒரு நம்பிக்கை, உங்கள் வாழ்விலும் ஒரு மாபெரும் அறிவு. மூன்றாவது நான் சிறம்புகிறேன் அன்பாளே, இந்த நட்சத்திரம் தனித்தன்மை வாய்ந்த நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் தனித்தன்மை வாய்ந்தது. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அந்த வார்த்தை சொல்கிறது, நான் ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். என்னுடைய மூன்றாவது குறிப்பு என்னவென்றால், there is a significance in the star. இது ஒரு தனித்தன்மை வாய்ந்த நட்சத்திரம், எதுவுமே இல்லை. அந்த வார்த்தையை நான் திரும்ப படிக்கிறேன். இந்த நட்சத்திரத்தை பின்பற்றுகிறவன், இந்த ஆண்டவரை பின்பற்றுகிறவன், இந்த ஆண்டவரோடு கூட நடக்கிறவன், திருமறை சொல்லுகிறது, அவன் இருளிலே நடவாமல். அப்படியானால் இன்றைக்கு ஜனங்களுக்கு எது பகல் எது இரவென்றே தெரியவில்லை. எது சத்தியமே சத்தியம் இல்லை. இந்த திருச்சபைக்கு போற பலருக்கு எது சத்தியம் புரியவே இல்லை. ஆடம்பரம், ஆர்ப்பாட்டம், கூச்சல், குழப்பம், அலங்காரம், சிகை அலங்காரம், உடை அலங்காரம், நகை அலங்காரம். They doesn't know the reality. They doesn't know the truth. வேதம் சொல்லுகிறது, காரணம் என்னவென்றால், இந்த நட்சத்திரம் உண்மையாய் பின்பற்றினால், வேதம் சொல்லுகிறது, no more darkness, no more pain. இருளில் நடவாமல். இருள் என்று சொல்லும் போது வேதனை, கண்ணீர், கலக்கம், பாடு, துயரம், அதுதான் இருள். It hides God. தேவனை விட்டு மறைக்கிறது. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரை பூமியில இருள் இருந்தது. அந்த இருள் என்பது you cannot identify anything. யாரையும் பார்க்க முடியாது, யாரோட பேச முடியாது, பழக முடியாது. உண்மை எது பொய் எது தெரியாது. கோடிக்கணக்கான மக்கள் இப்படிதான் வளராங்க. They are in darkness. இந்த நட்சத்திரத்தின் நோக்கமே அன்பானவர்களே, உன்னை வாழ வைக்க, உனக்கு ஜீவன் தர. இது தனித்தன்மை வாய்ந்த நட்சத்திரம். நட்சத்திரத்துடைய நோக்கம் என்னவென்றால், நீங்க உன்னோடு இணைத்துக் கொள்ள வேண்டும். உன்னோடு அந்த நட்சத்திர நோக்கமே அந்த நட்சத்திரத்தோடு இணைக்கப்பட வேண்டும். இன்னைக்கு நட்சத்திரங்களை பாருங்கள், you cannot approach them. பார்த்திருப்பீங்க, புகைப்படம் எடுக்க விரும்பினவரை தட்டி விடுகிற நட்சத்திரங்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் இந்த நட்சத்திரம் உன்னோடு கூட வாழ, உன்னோடு இணைந்து, உன்னோடு கூட ஜீவிக்க, உன்னோடு நடக்க திரும்ப சொல்லுகிறேன். It is a significance star. அது மேன்மையான ஒன்று, மகிமையான ஒன்று, அது மகத்துவமான ஒரு நட்சத்திரம். அவர் சொல்லுகிறார், என்னை பின்பற்றுகிற எவனானாலும், நட்சத்திரை பின்பற்றுகிற எவனானாலும். அடுத்த வார்த்தை, இருளிலே நடவாமல். இருள் வரலாம், He will keep you, He will protect you. இருளிலே நடவாமல். பாடுகள், நான் வாழ்கிற இந்த உலகமே இருளான உலகம், பாதை தெரியாத உலகம். தேவன் சொல்லுகிறார், அவன் ஜீவ ஒளியை அடைவான் அல்ல, அடைந்திருப்பான். இந்த வார்த்தையை கவனிக்க வேண்டும். அடைவான் அல்ல, எதிர்காலத்து அல்ல, நிகழ்காலத்துல அடைந்திருப்பான். He will obtain. 2 வார்த்தை இருக்குது. 2 வார்த்தை, ஜீவ ஒளியை. அதாவது அவர் ஒளி, அதை பின்பற்றுகிறவன் ஜீவ ஒளி. வைக்கிறேன், அவர் ஒளி நட்சத்திரமா இருக்கிறார். உன்னை ஜீவ ஒளியாய் மாற்றுகிறார். நட்சத்திரத்தை விட பல மடங்கு பிரகாசம் உள்ளது ஒளி. நட்சத்திரத்தின் ஒளி வேற, அந்த வெளிச்சத்துடைய ஒளி வேற. யாரு சொல்கிறார், அவன் ஜீவ ஒளி அடைந்திருப்பான், அதை விட பிரகாசமாய். எனவே அவன் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்வதை செய்வான், அதில் மேலானவர்களை செய்வான். இதனால என்ன செய்தி கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தெய்வ பிள்ளையே, உன் வாழ்க்கையின் சூறாவளிகள், உன் வாழ்க்கையின் புயல், உன் வாழ்க்கையின் கொந்தளிப்பு எல்லாவற்றிலையும் உன்னை நடத்துகிற கர்த்தர். The star will guide you in the times of darkness, in the times of drifting, the times of doubts. The star will guide you in the times of storms, stresses, struggles, sickness, sorrow. இந்த நட்சத்திரம் உங்களுடைய பாடுகள் மத்தியில், struggles, storms, புயல் காற்று மத்தியிலும், sickness, வியாதியின் மத்தியிலும், sorrow, துன்பங்கள் மத்தியிலும், எல்லா நேரங்களிலும்
நட்சத்திரம் உனக்கு வழிகாட்டும். ஒரே ஒரு வாட்சல் முடிக்க விரும்புகிறேன். அன்பாளர்களே, இந்த நட்சத்திரம் உன் வாழ்க்கையில இருக்கிறாரா? வழிகாட்டுவார், துணை செய்வார், மட்டுமல்ல உன் வாழ்க்கையை பிரகாசிப்பிப்பார். பாதை தெரியாத உனக்கு பாதை கட்டுவார். கடைசி சொல்லுவேன், இந்த நட்சத்திரம் அநேகரை தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்தது. உன்னை அப்படியே கொண்டு போவார். அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன், கேளுங்கள் அந்த வார்த்தையை. அது எழும்பும் எழும்பும், அது மோவாபின் நிலைகளை நொறுக்கும், அது நிர்மூலமாக்கும். இன்னொரு பகுதியிலே அனைவரும் தம் பக்கம் இழுத்துக் கொள்ளும். நான் படித்து கடைசியில் ஒரு படித்தேன் ஒரு வார்த்தை, என்னை பின்பற்றுகிறவன் இருள் நடவாமல். அப்படியானால் அந்த நட்சத்திரம் உன்னையும் மாற்றும், உன்னோடு கூட இருக்கிற மக்களை மாற்றும். அந்த நட்சத்திரத்தில் அதை பின்பற்றும் போது ஒரு மாபெரும் வெளிச்சம், ஒரு மாபெரும் ஒளி, மாபெரும் பிரகாசம். இதைத்தான் வேதத்துல சொல்றான், ஒளிமயமான எதிர்காலம் உன் வாழ்க்கையில வரும். இப்ப தெரியுமா, when you attach with the star, முதல்ல சொன்னேன், is a foretold, முன்குறிக்கப்பட்ட நட்சத்திரம். இரண்டாவது வெளியாக்கப்பட்ட நட்சத்திரம். மூன்றாவது அன்பானவர்களே, உன்னை பிரகாசிப்பிக்க பண்ணு நட்சத்திரம். அந்த நட்சத்திரமே தனித்தன்மை வாய்ந்தது, தனித்தன்மை வாய்ந்தது, நெவர் ஃபேட். பாருங்களேன், நீங்கள் வாழ்ந்த காலத்து நட்சத்திரம் இல்லையே. திரைப்படத்துறையில, இசைத்துறையில, இந்த விளையாட்டுத்துறை அன்றைக்கு இருந்த நட்சத்திரம் இல்லை. ஒப்பு கேட்கிறேன், ஒரு விளையாட்டு, ஒரு கபில் தேவ், இன்னைக்கு அவரை காணமே. அதுபோல ஒவ்வொரு துறையிலுமே நிறைய பேர் இருக்கிறாங்க. இசைத்துறையில, சினிமா துறையில, அவங்க காலம் கடந்து போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கு மக்கள் நினைவு கூறுகிறார்கள். அப்படியானால் இந்த நட்சத்திரத்தோடு இணைந்து கொள்ளும் போது நீ பேசப்படுவாய், நினைவு கூறப்படுவாய். அனைவருக்கு நீ ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்வாய். உன்னை கண்டு அநேகர் முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ்வார்கள். திரும்ப சொல்ல, the star has significance, the star is foretold, the star is revealed. வெளியாக்கப்பட்ட நட்சத்திரம். அதனால தேவன் உன்னை இந்த இந்தியாவுக்கு, இந்த சென்னை பட்டணத்துக்கு, தமிழகத்துக்கு உன்னை வெளியே கொண்டு வர விரும்புகிறார். உன்னை பயன்படுத்தும்படி பிரகாசிக்கிற, ஒளி கொடுக்கிற, அநேகருக்கு பயன் தருகிற ஒளி தரும் தீபங்களாய் உன்னை மாற்ற விரும்புகிறார். உனக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த யாக்கோபின் நட்சத்திரம் உன்னோடு உடனே பேசுகிறார், அறிவை தருகிறார், வார்த்தையை தருகிறார், வல்லமை தருகிறார். உன்னை கொண்டு ஜாதிகளின் ஜனங்களையும் கர்த்தர் மாற்றுவார். ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, தர்மையான வேலைக்காய் நன்றி. யாக்கோபின் நட்சத்திரம் ஆண்டவரே, அதை சொன்ன அந்த மனிதன் இன்றைக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனா அவர் சொன்ன அந்த நட்சத்திரம் இன்றைக்கு ஒருவோடு கூட இருக்கிறது. நிலவு நட்சத்திரம் ஐயா, ஒளி தரும் தீபமாய் எங்களை மாற்றிருக்கிறே. நன்றி அப்பா. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில அந்த நட்சத்திரத்தை பின்பற்றி ஜீவ ஒளி அடைய, அறிவின் ஒளி அடைய, அநேக ஆத்துமாக்கள் நமக்கு என்ற ஆதாயம் அல்ல எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். யாக்கோபின் நட்சத்திரம் உன் வாழ்க்கை பிரகாசிப்பிக்க பண்ணும், வழிகாட்டும், வழி நடத்தும். உன் வாழ்க்கை இன்றைக்கு இருக்கிறத விட 1000 மடங்கு பெருக பண்ணும், ஜீவ ஒளியை தரும். God bless you. இந்த செய்தி உங்களுக்கு ஆசையாக இருக்குமே, ஆனால் அனைவரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், எங்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எங்களுடைய ஆலயம் திறந்த வாசல் திருச்சபை. இது ஸ்டான்லி மருத்துவமனைக்கு பின்னாலே, பழலா நகர் சொல்லுவாங்க. ஸ்டான்லி மருத்துவமனைக்கு பின்னாலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 8 மணிக்கு, மாலை 6 மணிக்கு வாருங்கள். எங்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிங்கள். ஆழமான சத்தியங்களை கேட்டு ஆண்டவரை துதிக்க அன்பா கேட்கிறேன். God bless you. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 044-1318-3330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.